Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வராஜ் திவ்யா தம்பதியர். இவர்களின் 4.5 வயது மகன் பிரஜன் தனியார் பள்ளியில் எல்கேஜி வகுப்பில் படித்து வந்தார். ஒரே மகன் என்பதால் இருவரும் சிறுவனை மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்துள்ளனர். இந்த சூழலில் அண்மையில் சிறுவன் பிரஜனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பதறிய பெற்றோர் உறவினர்கள் உதவியுடன் துறையூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு காரில் சிறுவனை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். வழியில் சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படவே அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அருகில் இருந்த கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அந்த சமயத்தில் அங்கு மருத்துவர் இல்லாமல் ஒரே ஒரு மருத்துவ உதவியாளர் மட்டுமே பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்த போதிலும் மருத்துவரின் ஆலோசனையின்றி சிகிச்சை அளிக்க முடியாது என்று மருத்துவ உதவியாளர் தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பெற்றோர் சிறுவனை அழைத்துக் கொண்டு துறையூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு பிரஜனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மகனை இழந்த வேதனையில் அலறி துடித்தனர். ஒரே மகனை பறிகொடுத்த வேதனையில் சிறுவனின் தாயும் தந்தையும் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. நீங்க என்ன பண்ணுவோன்னே புரியல சார். டாக்டர் கண்டிப்பா குழந்தைய கண்டிப்பா காப்பாத்த இருக்கலாம் சார். குழந்தைய இல்ல டாக்டருக்கு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க பேரு சொல்லவே இல்லை சார். டாக்டரை கவர்ற யாருமே அந்த பார்க்கல. இதுக்கு அதிகாரிக்கு முறையா விசாரணை செஞ்சு எங்களுக்கு விளக்க தரணும் சார். நாங்க இன்னையோட 8 நாள் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணை எதுவும் இல்லைங்க சார். குழந்தைய இழந்துட்டு நாங்க தான் சார் இருக்கோம். எங்க கண்ணனூர் உள்ள இது மாதிரி யாருக்கு எந்த இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்க சார். ஏதோ எங்களோட குழந்தைய கடைசியா இருக்குதுங்க சார். இது மாதிரி எப்பவுமே கூட 24 மணி நேரமா ஆரம்ப சுகாதாரத்துல டாக்டர் செவிலியர் எப்பவுமே இருக்குங்க சார். இதே முதல்ல கடைசியா இருக்கும் சார். உறுதி செஞ்சு எங்களுக்கு தகவல் கொடுக்குது. இதற்கிடையே கண்ணனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து உள்ளூர் மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 18 கிராமங்களுக்கும் ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமே உள்ளது. அங்கு 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ பணியாளர்களுக்கு தங்கும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர்கள் முறையாக பணிக்கு வருவதில்லை என்றும் மருத்துவர்கள் இரவு தங்காமல் செல்வதால் நள்ளிரவில் உடல் நலம் பாதிக்கப்படும் போது உரிய சிகிச்சை பெற முடிவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு என் கையில சாப்பிட்டுட்டு நல்லா ஆக்டிவா விளையாண்டுட்டு இருந்தாங்க சார். திடீர்னு 11 மணிக்கு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவரான கார் விட்டுருக்காங்க. அதனால அவங்க காரை எடுத்துட்டு தொறையூர்ல இருக்க குழந்தைகள் டாக்டர் கிட்ட தான் சார் போறோம். ஜிஹெச் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல குழந்தை பயங்கர மூச்சு வாங்குது, மேல் மூச்சு வாங்குது சார். 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தானே ஜிஹெச்ல டாக்டர் பகல் 11:30 மணிக்கு ஜிஹெச்ல டாக்டர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் சார் ஜிஹெச்குள்ள போறோம். ஜிஹெச்குள்ள போய் கேட்டோம்னா டாக்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல சார். டாக்டர் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க சார். இந்த துயர சம்பவம் கிராமப்புறங்களில் உள்ள அரசு சுகாதார நிலையங்களின் பல்வேறு குறைபாடுகளை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. எனவே இனி இதுபோன்ற உயிரிழப்புகள் நடைபெறாமல் இருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தி போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் என்பது அவர்களின் ஒருமித்த கோரிக்கையாக இருக்கிறது.